போகும்போது நீயே எங்க கூட வருவியா? நான் உங்க கூட வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வருவேன்னு என்னை நம்பி இருக்கவங்கள நான் ஏமாத்தாம கண்டிப்பா போயே ஆகணும். அந்த கெட்ட மந்திரவாதி கையில நான் மாட்டாம இருக்கணும். நீங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். சத்தியமா சொல்லு. நிஜமா. அப்புறம் நீ பேச்சு மாறக்கூடாது. யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? சில்ட்ரன்ஸ், ரொம்ப நாளா நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்டே கண்ணாம்பூச்சி ஆட்டமா? செல்லக்குட்டி, என்ன விஷயம்னு இந்த பாட்டி கிட்ட சொல்லுடா. டேய் லிஜோ, என்ன விஷயம்னு நீயாவது என்கிட்ட சொல்ல. நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா கடிச்சு தின்ற பூதத்தை பத்தி? குட்டி பூதம் மாக்கா. சொல்லிருக்கேன். இப்ப அதுக்கு என்ன? அந்த பூதம் எங்க கூட தான் இருக்கு. அது நாங்க மாக்கான்னு கூப்பிடுவோம். நீங்க சொல்றது ஒண்ணு புரியலையே. மாக்கா, நீ பாட்டி முன்னாடி நின்னதா அவங்க உன்னை நம்புவாங்க. நீ பயப்படாத, பாட்டி யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. நல்லா தெரியும். இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? இவங்க சொல்ற அந்த மாக்கா நான் தான் பாட்டி. அட கடவுளே, நான் பாக்குறது உண்மையா? இவங்க என்னுடைய நண்பர்கள் மட்டும் இல்ல, என்னுடைய ஆன்மா கூட. ரொம்ப வருஷமா என்னுடைய சக்திகள்லாம் இழந்து நான் பூமிக்கு அடியில இருந்தேன். மேல கொண்டு வந்தது இவங்க தான். அன்பு காட்ட மட்டும் தெரிஞ்சவங்கள பத்தி இவங்க நிறையவே சொல்லியிருக்காங்க. இங்க வந்ததுல இருந்து நானும் ஆசைப்பட்டேன் உங்க முன்னாடி நான் வரணும்னு. கடவுளே, இதெல்லாம் உண்மைதானா? எல்லாம் உண்மைதான் பாட்டி. இவங்கள பேர குழந்தைய எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி என்னையும் பாத்துக்கோங்க. என் செல்லமே. ஐயோ அம்மா, உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் குழந்தைங்களை கண்டிச்சு வளர்க்கணும்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? குழந்தைங்க தானே, அன்பா நடந்துக்கணும்னு சொன்னீங்க. இப்ப என் பையன் காணாம போயிட்டான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னப்பா ஜீவா, அது வேண்டாமா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். நானும் தேவையான அளவு செல்லம் கொடுத்துதான் என் பசங்களை வளர்த்திருக்கேன். ஆனா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையே. பெரியவங்கன்னா இப்படியா இருப்பாங்க? வயசான காலத்துல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க இங்க வர்றது உங்களை பாக்குறதுக்காக தான். இனிமே நாங்க இங்க வரப்போறது இல்ல. எதுக்காக இவங்கள வந்து பார்க்கணும்? எல்லாரையும் சாகடிக்கவா? என் லிஜோக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா என்ன நீங்க மறந்துருங்க. உங்க மக செத்துட்டா நினைச்சுங்க. வாடி. பேசாம வாடி. பாட்டியா பாட்டி? இந்த வீட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கதையில ஒரு ட்விஸ்ட் கிடைக்குமான்னு எல்லா ஆங்கிள்லையும் யோசிச்சுட்டு இருக்கேன். சார், என் பேர் ஜீவன். நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வாங்க. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் யாராலையும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? இல்ல சார், யாராலையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. தம்பி, உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்குப்பா. சொல்லுங்கம்மா. சொன்னா அதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா நீங்க நம்பித்தான் ஆகணும். கேக்குற எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாட்டி சொல்றது எல்லாம் உண்மைதான் அங்கிள். அந்த மாக்கான் இப்ப எங்க இருப்பான்? காட்டுல இருப்போம். இவ்வளவு நேரம் எங்களை பார்க்காம ரொம்ப வருத்தத்துல இருப்பான். அந்த மாக்கான நான் பார்க்க முடியுமா? முடியாது. பாட்டியாலையும் எங்களாலையும் மட்டும்தான் பார்க்க முடியும்.
அப்படின்னா நீங்க போய் பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லிஜோ காணாம போனதுல அந்த மந்திரவாதிக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மந்திரவாதியை பிடிக்கணும்னா நீங்க சொல்ற அந்த மாக்கானுடைய உதவி கண்டிப்பா தேவை. டோன்ட் வரி ஜீவன், கூடிய சீக்கிரமே உங்க மகனை நான் கண்டுபிடிச்சு தரேன். தேங்க்யூ சார். என்னாச்சு சார்? ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைச்சிருக்கு. காடு மாக்கான். மாக்கானா? அது யார் சார்? அதெல்லாம் விடுங்க, நான் போகும்போது சொல்றேன். இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் வரும் போல இருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லும் சேர்ந்து தான் நம்ம கதை டிராவல் ஆயிட்டு இருக்கு. பி கேர்ஃபுல். கம் ஆன். டேய், இவனுக்கு தாண்டா காவலுக்கு நிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் போனா வேலைக்கு ஆகாது. நீங்க 2 பேரும் மட்டும் போங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். போங்க போங்க. சாத்தான்! ஏய் சாத்தான்! வேண்டா! நில்லு! போகாத! நில்லு! சொன்ன கேளு! சாத்தான்! நில்லு! ஏய்! ஏய்! சொன்ன கேளு! போகாத! நில்லு! ஏய்! வேண்டா! நில்லு! ஓடாத! ஏய்! சாத்தான்! கட்டுப்படுறதுதான் உனக்கு நல்லது, இல்லனா உனக்கு தண்டனை ரொம்ப மோசமா இருக்கும். சாத்தான்! என்ன உன்னால ஏமாத்த முடியாது. சாத்தான்! சாத்தான்! என் முன்னாடி வா. உன்
மாயாஜால வித்தைய என்கிட்ட காட்டாத. வா. சாத்தான். சாத்தான். இல்லடா அங்க. ஏய், உன்னால தப்பிக்க முடியாது. நில்லு. வாடா, இப்ப நீங்க கைக்குள்ள வா. உனக்கு நிறைய அவகாசம் கொடுத்துட்டேன். அப்பெல்லாம் நீங்க என்ன ஏமாத்தின. இனி உன்னால தப்பிக்க முடியாது. சாத்தான். நல்லா பாரு. Dream, 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 dream on. தேங்க்யூ சார். இந்த உதவியை நான் எப்போ மறக்க மாட்டேன் சார். இட்ஸ் ஆல் ரைட். லிஜோ, ரொம்ப நன்றி சார். போயிட்டு வா. சார், உங்களுக்கு தேவையான அனுபவம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன சார், ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவீங்க? ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்க போறதில்ல. இந்த அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கான தகுதி எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்க. இந்த அனுபவத்தின் மூலமா நம்ம நாட்டை காப்பாத்துற, தீமையை எதிர்க்கிற ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா தான் இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னையில இருந்து நான் ஒரு புது மனுஷன். சார் நீங்க போய் தானே சொல்றீங்க? பொய் இல்ல, உண்மைதான். அப்படின்னா சார், நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். வரேன் சார். அனுபவங்களை தேடி போன எனக்கு வெற்றி கிடைச்சிடுச்சு. ஜீவா, வரமா. அழாதீங்கம்மா, அவங்க கண்டிப்பா திரும்பி வருவாங்க. பாட்டி, நான் தான் மாக்கா. கவலைப்படாதீங்க, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல.